Assalamu alaikum and hi all, this is Afshin and welcome to my channel. In today's video, நான் என்னோட 11th standard, 12th standard and NEET scores reveal பண்ண போகிறேன். So let's get started. நான் 11th standardல பயோமேக்ஸ் குரூப் எடுத்தேன். ஸோ பயோமேக்ஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேக்ஸ் இருக்கும். And I scored 582 out of 600 in 11th standard. And in 12th standard I scored 585 out of 600. ஸோ நான் என்னோடய மார்க் ஷீட்ஸ்லாம் சைடில் அட்டாச் பண்ணுறேன். If you want you can check out the individual scores of each subjects. And next comes NEET. நான் 11th ஸ்டாண்டர்டில் நீட்டை பற்றி நீட் இருக்குதுன்னு தெரியும், பட் ஸ்டில் எனக்கு நீட்டில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் இல்லை. ஏன்னா நான் ஃபுல்லாக 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாத்துலேயும் ஜென்ரல் ப்ரொஃபிஷியன்சி, டாப்பர் அப்படி இருந்தேன். ஸோ எனக்கு மெயின் ஃபோக்கஸ் 11th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும், 12th ஸ்டாண்டர்டில் பப்ளிக்கில் நல்ல மார்க் வாங்கணும், அதுதான் என் மெயின் ஃபோக்கஸ். பட் ஆஃப்டர் 12th என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தெரியும் நீட் எக்ஸாம் இருக்குதுன்னு, பட் நீட் போர்ஷன்ஸ் அதெல்லாம் எனக்கு கவலையும் இல்லை. அந்த டைமில் எனக்கு அதை பற்றி யோசிக்கிற சான்ஸும் இல்லை. ஏன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் பற்றி தான் எனக்கு கவலை இருந்துச்சு. நான் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் ஃபுல்லாக என்னோடய டெக்ஸ்ட் புக் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கான்செப்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிப்பேன் எப்போவுமே. ஸோ எனக்கு அது கொஞ்சம் நீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது. 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே தான் எனக்கு நீட் இருக்குது, அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் நீட் இருக்குது, ஐயோயோ நீட் இப்போ எப்படி படிக்கிறது, அப்போ தான் எனக்கு அந்த போர்ஷன்ஸ், அந்த டெக்ஸ்ட் புக்ஸ், அந்த NCERT புக்ஸ், அந்த சிலபஸ் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. மார்ச் எண்டிங்கில் எனக்கு 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 மந்த் இருந்துச்சு எனக்கு. ஏப்ரல் 1 மந்த்து அப்புறம் May 7 நீட் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியும் எனக்கு சிலபஸே எனக்கு இப்போ தான் தெரியும். இனிமேல் தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். நான் எங்கேருந்து ஒரு இதுக்காக நீட்டுக்காக எத்தனை வருஷம் படிக்கிறாங்க. 1 மந்தில் நம்மளால் முடியாது. 1 மந்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும் இந்த நீட் 2023ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. நான் பயாலஜி மட்டும் பயாலஜி டெக்ஸ்ட் புக்ஸ், NCERT அது கூட நான் ஒழுங்காகவே படிக்கல. பயாலஜி மட்டும் நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருந்தேன். ஸோ பயாலஜி படிச்சுட்டு போய் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். பட் நீட் எக்ஸாமில் எனக்கு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லலாம் என்னோடய ஸ்டேட் போர்டு சிலபஸ் கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஸோ என்னால் அதுவும் கொஞ்சம் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸு கொஞ்சம் ஈஸியான ஃபார்முலா பேஸ்டு அப்படியே டைரக்ட் அப்ளிகேஷன் ஃபார்முலாஸ்லாம் என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ அட்டன் பண்ணி ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்திருந்தேன் நீட்டில். ஏன்னா எனக்கு அது டிஸப்பாயிண்டிங்காக சுத்தமாக இல்லை. ஏன்னா எனக்கு எக்ஸாம் முடித்தோடனே எனக்கு தெரியும் நான் என்ன எழுதுனேன்னு எனக்கு தானே தெரியும். ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், நான் மார்க் வராது. எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தெரியும் இந்த வாட்டி விட்டாச்சு மார்க் வராது. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணது 12th ஸ்டாண்டர்ட். 1 மந்தில் எல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 10 டேஸ் கிட்டே நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். அந்த பிரேக் தான் நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம நீட் படிக்க ஆரம்பிச்சோன்னா பிரேக் கிடைக்காது சொல்லிவிட்டு நான் ஒரு 10 டேஸ் 20 டேஸ் கிட்டே நல்லா ஃப்ரீயாக மைண்ட்லாம் ரிலாக்ஸ் பண்ணி பிரேக் எடுத்துக்கிட்டேன். பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் பண்ணும் போது தான் எனக்கு கொஸ்டின், நம்ம எப்படி படிக்க போகிறோம், ஏதாவது கோச்சிங் ஜாயின் பண்ணலாமா, ஆன்லைன் கோச்சிங்கா ஆஃப்லைன் கோச்சிங்கான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணது ஆன்லைன் கோச்சிங் தான். ஏன்னா ஆஃப்லைன் கோச்சிங்னா எனக்கு ட்ராவல் ரொம்ப தூரம். எங்கள் வீட்டிலேருந்து கோச்சிங் சென்டர் ரொம்பவே லாங்காக இருந்துச்சு. 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். போயிட்டு வரதுக்கே 2 hours போயிடும். நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்னால் டைம் வேஸ்ட்லாம் என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ நான் ஆன்லைன் அப்படின்னு நான் போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஸோ நான் அன்அகாடமி ஆன்லைன் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணியிருந்தேன். தேங்க்ஃபுல்லி எல்லா டீச்சர்ஸுமே நல்லா எனக்கு எல்லாமே புரிகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ஸ்டார்டிங் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே நம்ம புரியுது, நம்மளுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு டெஸ்ட்டுன்னு ஒன்று அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம புரிகிறதெல்லாம் கிடையாது. டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டில் நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியணும். அண்ட் ஆல்சோ டைம் மேனேஜ்மெண்ட், அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளால் முடிக்க முடியணும். அதுதான் இம்பார்ட்டண்ட் நீட்டில். நம்மளுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸே சால்வ் பண்ண முடிஞ்சாலும் நம்ம அந்த டைமில் நம்மளால் முடிக்க முடியணும். அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த டைமில் தான் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அந்த டைமில் தான் நான் இது பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வேளை நம்ம சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நீ ஒரு 1 இயர் உனக்கு எதுக்குன்னா அந்த 1 இயரில் வந்து நான் அடுத்து நீ ரிக்ரெட் பண்ணக்கூடாது. இந்த 1 இயர் நம்ம எடுக்கலையே ட்ராப்பு, படிச்சிருக்கலாமே நீட்டுக்கு, நீட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கலாமே, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் நீட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் உனக்கு 1 இயர் கொடுத்துருக்கு. ஸோ உனக்கு மார்க் வர அளவுக்கு நீ படி, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் படிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். டெஸ்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்ஸ் கம்மியாக வந்துகிட்டே தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஆனால் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சந்தோஷப்பட்டோன்னா அடுத்த டெஸ்ட்லேயே நல்லா கம்மியாயிரும், அடுத்த டெஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தான் ஒரு மாதிரி போயிட்டுருந்துச்சி என்னோடய மார்க்ஸ் ஸ்கோர்ஸ், மார்க் டெஸ்ட் ஸ்கோர்ஸ்லாம். ஸோ எப்படி நம்ம வந்து படிக்கணும், அவ்வளோதான் என்னோடய இது. ஃபுல்லாக படிக்கணும், நம்மளுக்கு மார்க் வர்றது முக்கியம் இல்லை, படிச்சுட்டே இருக்கணும், அதுதான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த நீட் எக்ஸாமுன்றது பொறுத்த வரைக்கும் நிறையா பிரேக்ஸ் நம்மளுக்கு தேவை. நடுவில் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டே இருந்தால் ரொம்ப பேர்ன் அவுட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே ஏன்டா படிக்கிறோம் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம நல்லா பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டு ஏதாவது 1 டே பிரேக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் ஒரு இது வரும், எப்படி சொல்கிறது, வெறி வரும். நம்ம 1 டே வேஸ்ட் பண்ணிட்டோமே, அடுத்த நாள் இப்போ நம்ம படித்தே ஆகணும் அந்த 1 டேக்குன்னு சொல்லி ஒரு வெறி வரும், கியரப் ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு அதே தான் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஒரு நாளோட எண்டிங்கில் என்ன படிச்சிருக்கோன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த நாள் ஃபுல்லாக புக்கோட தான் சுற்றிட்டுருப்போம். ஸோ அதுக்காக ஒரு 1 டே பிரேக் அந்த மாதிரி எப்போயாவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்போயாவது எடுத்துக்கோங்க. வீக்லி இல்லை, ஒரு மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கிற அந்த பிரேக்ஸும் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது, மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது. Coming to my NEET scores, I scored 622 out of 720 in NEET. ஆனால் என்னோடய லாஸ்ட் மார்க் டெஸ்ட்டோட ஸ்கோர் வந்து 470 சம்திங் தான் இருந்துச்சு. நான் எக்ஸாமுக்கு போகும்போது ஃபுல்லாக வந்து மார்க் வராது அப்படின்னு தான் நினச்சேன். அந்த மென்டல் இதோடு தான் போனேன். எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிட்டேன், மார்க் வராது, எனக்கு வரவே மாட்டேங்குது, லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் எனக்கு இவ்வளோ தான் மார்க் வந்திருக்கு, இதை வச்சு நான் எப்படி நான் 650 மேலே எப்படி நான் எடுக்க போகிறேன், அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். எங்கள் பேரண்ட்ஸ் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பண்ணு, முடியும், மார்க் வாங்க முடியும், வாங்குவேன், எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. மார்க் டெஸ்ட் மார்க் இது கிடையாது, அங்கே மெயின் எக்ஸாமில் மார்க் தான் முக்கியம் அப்படி தானே சொல்கிறாங்க, வாங்கிடுவேன் மார்க்கு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸே இல்லாமல் தான் போனேன் எக்ஸாமுக்கு போன உடனே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மார்க் டெஸ்ட்டில் வரதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மார்க் டெஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண தான் நம்மளால் எவ்வளோ கொஸ்டின் அந்த டைம்குள்ளே அட்டென்ட் பண்ண முடியுது, அதை இம்ப்ரூவ் பண்ண தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன். என்னோடய மார்க் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக தான் இருந்தேன், மார்க் செக் பண்ணிவிட்டும் ஜாலியாக இருந்தேன். ஆனால் ஒரு 7 o'clock 8 o'clock கிட்டே வந்துச்சு நீட்டு பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அது இதுன்னு வந்துச்சு. அப்போ ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. நீட் எக்ஸாம் முன்னாடி தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா அடுத்து எக்ஸாம் முடிஞ்சோடனே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு. எப்படி சொல்கிறது, நான் வந்து நீ ஃபோனே ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது, இதுவே பார்க்கக்கூடாது, எந்த நியூஸுமே பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஏன்னா லீக்குன்னு சொல்கிறாங்க, எக்ஸாம்னு சொல்கிறாங்க, அது இதுன்னு எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. நம்ம மார்க் வாங்கியிருக்கோம், நம்ம மார்க் வாங்குகிற டைமில் தான் இப்படி ஆகுமா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீட் எக்ஸாமுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட்டில் மார்க் வரலைன்னா நீ படிக்கவே இல்லை, நான் சொன்னேன்ல படிக்கலைல்ல அதனால தான் மார்க் வரல அப்படி சொல்லி அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும், ஏன் தான் படிக்கிறோம் அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சொல்கிறேன். ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியும், அவங்க என்னை பார்க்குறாங்க, நான் எப்படி படிக்கிறேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு பார்த்து தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. மார்க் வரலையா பரவாயில்ல, மார்க் வரும், எக்ஸாமில் வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பேரண்ட்ஸோட ரோலும் வந்து நல்ல இதுவாக அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ ஐ வில் கம் பேக் வித் another interesting video. Until then, bye.